அவங்க ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுப்பாங்க. இறங்கிட்டாங்கன்னா ஃபுல் பிஸ்னஸ் பண்ணுறாங்களா, கஸ்டமர் ரொம்ப கேர் பண்ணுவாங்க, டீமை ரொம்ப கேர் பண்ணுவாங்க, நிர்வாகத்தை ரொம்ப கேர் பண்ணுவாங்க, அவங்க பொருளை ரொம்ப கேர் பண்ணுவாங்க, ரொம்ப கவனமாக பேசுவாங்க. இது எல்லாமே அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. இல்லை வச்சிங்களேன் அடிபட்டுப்போம். நம்ம ஒரு ரெண்டாக இருக்கக்கூடாது, ஒன்றா இருக்கணும். ஒரே இடத்துல எந்த நேரத்தில் நீங்கள் ஒரே இங்கே ஒரு பேச்சு அங்கே ஒரு பேச்சு. மென்னுக்கு சொல்லுவாங்களே, மென்னுக்கு பார்க்கும் சார் நீங்கள் வாங்க சார் எப்படி சார் இருக்கீங்க, மென்னுக்கு போட்டு போகிறோம் பற்றியா வீணா போனோம் முடிஞ்சு. சரி, நம்ம ரெண்டாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நம்மள்கிட்ட அந்த ரியாலிட்டியில் உண்மையாக வாழலை. ஸோ என்ன ஆகும், சுற்றி இருக்கிறதும் ஃபேக்காக தான் ஆகும், லைஃபே ஃபேக் ஆயிடுறீங்க. ஏன்னா நம்ம தான் ஃபேக்காக இருக்கிறோம். பி த ரியல். பிடிக்கலையா, அப்படி யாராவது உங்களுக்கு பிரச்சனையா இருக்கா, உட்காந்து பேசுங்க, கன்சால்ட் பண்ணுங்க, டிஸ்கஸ் பண்ணுங்க, ஃபினிஷ். அதை விட்டு போட்டு புலம்பிக்கிட்டு இருக்கிறதுலாம் வேணாம். ஏன் சொல்றேன்னா, இதுல ரொம்ப பேர் பிசினஸ் விட்டு போறது இது ஒரு காரணம்னு சொல்றேன். நான் வேணா ஸ்டார்ட் பிசினஸ் ஜீரோ பாக்கெட்ல காசு இல்லைங்க, ஜீரோ ஆரம்பிச்சு யோசிச்சு பாருங்க. கடன் கட்டணும், ரெண்டல் கட்டணும், காடி காசு கட்டணும், கையில காசு இல்லை. இந்த மாதிரி ஒரு வைப்ரேஷன்ல பண்ணா ஒருத்தங்க என்ன பிசினஸ் பண்ணுவாங்களா? என்னை பார்க்கும்போது ஒண்ணுதான் சொல்ல எல்லாரும், உங்களுக்கு என்ன சார்டுவாங்க. ஏன்னா என் பிரச்சனை என்ன கொஞ்சம் கூட காட்டிக்க மாட்டேன், தெரியுங்களா? கொஞ்சம் கூட எனக்கு பார்த்த தெரியாது. சார் உங்களுக்கு என்ன சார், எனக்கு அந்த வார்த்தைக்கு ரொம்ப நன்றி சார். ஆமா சார், ஆண்டவன் நீ நல்லா வச்சிருக்கேன் சார், அதுதான் என்னோட ஒரே வார்த்தை. கடவுள் நீ நல்லா வச்சிருக்கேன். இல்லாத போது கூட அந்த வார்த்தை தான், இருக்கும் போது அதே வார்த்தை தான். என்னாச்சு, இல்லாம இருக்கும்போது இருக்குது. நம்ம இருக்கும் போது கூட இன்னும் பஞ்சகோலமா வாழ்ந்துகிட்டு இருப்போம்.